ஐயா வணக்கம். வணக்கம். வரப்போகிற தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை கிளி ஜோசியம் மூலமாக தெரிஞ்சுக்க உங்ககிட்ட வந்திருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு மக்கள் நல கூட்டணியில் விஜயகாந்த் அப்படின்ற பேருக்கு கிளியை சீட் எடுக்க சொல்லுங்கள். அவரோட நிலைமை எப்படி இருக்குது, ஆட்சிக்கு வருவாரா அப்படின்ற விஷயத்த இப்போ நம்ம பார்க்கலாம். விஜயகாந்த் என்று சொல்லக்கூடிய பேருக்காக ஒரு சீட் எடுத்து கொடு பார்க்கலாம். யோகம் எப்படி இருக்குது, கிரகம் எப்படி இருக்குது, நல்ல யோகம் இருக்குது அப்படின்னா நல்லதுன்னு எடுத்துக்கிட்டு விஜயகாந்த் என்று சொல்லக்கூடிய அந்த ராசிக்காக ஒரு சீட் எடுத்துட்டு வா. எடுத்துக்கூடியா? ஏன் என்ன அப்படி யோசனை பண்ணுற? நன்மை உண்டு அப்படின்னா நல்லதுன்னு எடுத்துக்கொடு, இல்லை கெட்டது அப்படின்னாலும் சொல்லு. சொல்லலாமா இதை? அதான் பார்த்தியா, இதேதானா? ரைட். விஜயகாந்த் பேருக்கு வந்திருக்கிற சீட்டு பத்திரகாளி இருக்குது. இப்போ அவருக்கு நேரப்பலன் அவ்வளோ சரியில்லை. சேராத கூட்டு சேர்ந்து அதனால் பல குழப்பம் கோளாறுகளை உண்டாக்கும். நேரம் நல்லா இல்லை. இப்போ அந்த கூட்டணியில் இருக்கிற வைகோ பற்றி சொல்லுங்கள். கிளி எந்த மாதிரி சீட் எடுக்குதுன்னு பார்க்கலாம். வைகோ என்று சொல்லக்கூடிய பேருக்கு நல்ல யோகம் இருக்கா, நன்மை உண்டாகுமா, இல்லை தீமை ஏற்படுமா அப்படின்னு நல்லா தேடி பார்த்து ஒரு சீட் எடுத்துக்கணும். யோகங்கள் பார்த்து கிரகங்கள் பார்த்து அந்த ராசியில் யோசிக்கிற எண்ணங்களுக்கு நல்ல விதமான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னா நல்லதுன்னு எடுத்துக்கொடு, இல்லை கெட்டது கிரக நேரங்கள் சரியில்லை அப்படின்னாலும் சொல்லு. நினைத்த எண்ணங்கள் முடியுமா முடியாதா, நன்மையா தீமையான்னு பாரு. இதானா? கிடைத்து வந்தது வைகோ என்று சொல்லக்கூடிய பேருக்கு வந்த ஜோசியம் ராமனுடைய வனவாசமாக வந்திருக்குது. வனவாச கிரகமாக வந்திருக்கிறதுனால அவர் எதிர்பார்க்கிற எண்ணங்களெல்லாம் ஏமாற்றமான சூழ்நிலையை உருவாக்கும். நேரப்பலன் அவருக்கு நல்லா இல்லை. ஐயா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படின்ற பேருக்கு கிளியை சீட் எடுக்க சொல்லுங்கள். சீமானுடைய பேருக்கு யோகம் எப்படி இருக்குது, கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்து நல்ல யோகம் இருக்குது அப்படின்னா சீமானுடைய ராசிக்கு நல்லதுன்னு எடுத்துக்கொடு. நம்பி கேட்குற எண்ணம் நல்ல விதமாக நடக்குமா, நன்மை உண்டாகுமா, இல்லை தீமை ஏற்படுமா அப்படின்னு நல்லா தேடி பார்த்து சொல்லலாமா? நல்லா பார்த்தியா? இதே தானா? சாமிகிட்ட கேடு. சாமிகிட்ட நல்லா கேட்டுக்கோ. நல்லா கும்பிட்டு கையில் கூட. சனி பகவானுடைய படமாக வந்திருக்கு. ஐயோ, அவருடைய வாக்கு சனி கோப்பை குறைக்கும். எதிர்பார்க்கிற எண்ணமெல்லாம் ஏமாற்றமாகவே முடியும். நல்லா இல்லை. கருணாநிதிக்கு அப்படின்ற பேருக்கு கிளியை சீட் எடுக்க சொல்லுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பார்க்க. ஓடிவா. கலைஞருடைய பேருக்காக ஒரு சீட் எடுத்துக்கொடு. கலைஞர் என்று சொல்லக்கூடிய பேருக்கு யோகம் எப்படி இருக்குது, கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்து நல்ல யோகம் இருக்குது அப்படின்னா நல்லதுன்னு எடுத்துக்கொடு. இவ்வளோ ஜோசியத்திலையுமே ஒன்றும் கிடைக்கலையா? எண்ணங்கள் நிறைவேறுமா, எதிர்காலம் நல்லா இருக்குமா? இதானா? சொல்லலாமா? நல்லா பார்த்தியா? இதே தானா? சாமிகிட்ட கேடு. சரியாக இருக்கட்டும் அப்படின்னு சாமியை நல்லா கும்பிட்டு கையில் கூட. கலைஞர் கருணாநிதிக்கு வந்த சீட்டு அர்ஜுனனுக்கு கண்ணன் வரம் கொடுக்க வேண்டிய இடமா வந்திருக்கு. போராட்டத்தில் வெற்றி பெறுவார். எதிர்பார்க்கிற எண்ணங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஜெயலலிதா என்ற பேருக்கு கிளியை சீட் எடுக்க சொல்லுங்கள். என்ன மாதிரி சீட் எடுக்குது, ஆட்சி எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். ஜெயலலிதாவுடைய பேருக்காக ஒரு சீட் எடுத்துட்டு வா. எதிர்பார்க்கிற எண்ணங்களுக்கு நல்ல விதமான ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுமா, நன்மை உண்டாகுமா, இல்லை தீமை ஏற்படுமா அப்படின்னு நல்ல முறையில் தேடி பார்த்து யோகங்கள் பார்த்து கிரகங்கள் பார்த்து அந்த ராசியினுடைய அமைப்புகளுக்காக ஒரு சீட் எடுத்துக்கோ. இல்லை கெட்டது கிரக நேரங்கள் இதானா? சரிப்போ. ஜெயலலிதாவுக்கு வந்த சீட்டு அர்ஜுனனுக்கு கண்ணன் வரம் கொடுக்க வேண்டிய சீட்டு தான். ஆனால் போராட்டத்தில் இருக்கார். போராட்டம் வெற்றி பெறுமா தோல்வியாகுமான்னு தெரியாது.
ஆனால் போராட்டத்தில் இருக்கார்.